சில சமயம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஊரில் கிராமம் தானே, இந்த கோழி குஞ்சுகளை குட்டிகிட்டே போகும். அப்போ நான் பார்த்துருக்குறேன், அந்த கழுகு வரும், கள்ள பருந்துன்னு சொல்லுவோம். அது அப்படியே நோட்டமிட்டு வந்துன்னா இந்த கோழி ஒரு சத்தம் கொடுக்குமா, இந்த குஞ்சுகளை கூப்பிடும், என் செட்டைக்குள்ள வந்திருக்காம், ஒரு ஆபத்து வந்திருக்குது, அது கடந்து போக மட்டும் செட்டைக்குள்ளேன்னு. அது அப்படியே செட்டைக்குள்ள வந்துடும். சில குஞ்சுகளை பார்த்தா செட்டைக்குள்ளோட தலையை மட்டும் வெளியே நீட்டு அப்படியே பார்க்கும். நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப ரசிக்கலாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. அந்த சின்ன குஞ்சு பாருங்க, தலையை மட்டும் வெளியே நீட்டி அப்படியே பார்க்கும் அந்த பருந்தெல்லாம். நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் எங்கள் அம்மாவுடைய செட்டைக்குள்ள இருக்கிறேன், என்னை தொட முடியாதுன்ற மாதிரி அப்படியே பார்க்கும் அது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய செட்டைக்குள்ள வந்துட்டோம்னா தைரியமா சொல்ல, நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை டச் பண்ண முடியாது, என்னை அழிக்க முடியாது, ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவுடைய அடைக்கலத்தில் இருக்கிறேன், அவருடைய செட்டைக்குள்ள இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது போயா அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் பயப்படுற மாதிரி விட மாட்டார். விக்கனங்கள் கடந்து போயிடும், அந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்தாமல் கடந்து போயிடும். இந்த காலத்துல தைரியமா இருக்கணும். வேதத்துல எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில் ஆபத்து கடந்து போனது, தேசத்துல உயர்த்தப்பட்டார். தானியல் காலத்துல சிங்கக்கேபி என்ற ஆபத்து வந்தது, கடந்து போனது, உயர்த்தப்பட்டார். தாவீதனுடைய வாழ்க்கையில சவுல் என்கிற ராஜா வேட்டையாடினான், ஆபத்து வந்தது, கடந்து போனது, தாவீது உயர்த்தப்பட்டார். இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த ஆபத்தான சூழ்நிலையில நீ சொந்து போகக்கூடாது மகளே, மகனே சொந்து போகக்கூடாது. தைரியமா இருங்க, இயேசு கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவரே நான் சொந்து போக மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை பலப்படுத்துவீங்க, நான் சாதிப்பேன், ஜெயிப்பேன், இந்த ஆபத்தை கடந்து போவேன்னு தைரியமா சொல்லுங்க. ஆபத்து விலகி வழிவிடும். உங்களுக்கு நீங்க ஆபத்துன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களை அப்படியே வந்து ஆட்கொண்டுரும், சுருட்டிரும், அழிச்சிரும் நினைக்கிறேன், அது விலகி போகும், வழிவிடும். தைரியமா முன்னேறி போவீங்க. கைவிடுகில்லா நின்னை விடுகையில்லா நான், அநாதனாய் ஒரு நாளும் விடுகையில்லா. கைவிடுகில்லா நின்னை விடுகையில்லா நான், அநாதனாய் ஒரு நாளும் விடுகையில்லா. யோக ஸ்தாபனம் முன்னே നിന്നെ നടത്തിയിടുവാൻ മുൻനിയമിച്ചുവല്ലോ എൻ ബ്രദരേ. ലോകസ്ഥാപനം മുൻപേ നിന്നെ നടത്തിയിടുവാൻ മുൻനിയമിച്ചുവല്ലോ എൻ ബ്രദരേ. മറഞ്ഞിരുന്നതാ മകൻ സുവിശേഷം നൽകി നിന്നെ മഹിമയിൽ നിർത്തിയിടും ഞാൻ, மகிமையில் நிறுத்திடும் நான். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும்